தொகுப்பாளர், மிமிக்ரி கலைஞர், நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு பல முகங்கள் கொண்டவங்க தான் ஆதவன். ஆதித்யா சேனல் தொடங்கப்பட்ட போது அதில் தொகுப்பாளராக பிரபலமாக தொடங்கினாங்க. கொஞ்சம் நடிங்க பாஸ் இவங்களுக்கு ரொம்பவே பெயர் தந்த நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ஆர்ஜிவாக இருந்து ஆதித்யாவுக்கு தொகுப்பாளராக வந்தவங்க தான் விலாசினி. இவங்களுக்குமே டப்பிங் கலைஞர் அப்படிங்கிற இன்னொரு அடையாளமும் இருக்குது. அதாவது வருத்தப்படாத வாலிபர் சங்கம், காக்கி சட்டை போன்ற படங்களில் நடிகை ஸ்ரீதிவ்யா, கேடி பில்லா கிலாடி ரங்க படத்தில் ரெஜினா, பொதுவாக எம் மனசு தங்கம் படத்தில் நிவேதா பெத்ராஜ் இவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க இசையமைப்பாளர் இளையராஜாவோட மைத்துனர் மகளும் கூட. அதே நேரம் இவங்களோட பொண்ணுக்கு முதல் பிறந்தநாளை இவங்க 2 பேருமே சேர்ந்து கொண்டாடி இருக்காங்க. இதன் மூலமாக தான் ஆதவன் அண்ட் விலாசினி இவங்க 2 பேருமே 2வது திருமணம் பண்ணிக்கிட்ட தகவலுமே இப்போ வெளியாகி இருக்குது. அதாவது ஆதவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆகியிருந்துச்சு. விலாசினியும் விவாகரத்து ஆனவங்க தான். 2 பேருமே தங்களோட முதல் திருமண உறவுல இருந்து சட்டப்பூர்வமாக வெளியேறிட்டாங்க. இந்த சூழலில் ஒரே துறையில் இருக்கிறதுனால கலை நிகழ்ச்சிகளப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி சந்திக்க வாய்ப்பு கிடைக்க அது தொடர்ச்சியாக 2 பேருக்கு இடையில ஒரு புரிதல் உண்டாகி அதுக்கப்புறம் 2 பேருமே திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து தான் இவங்களுக்கு மீரா அப்படிங்கிற அழகான பெண் குழந்தையும் பிறந்திருக்குது. இவங்களோட குழந்தை மீராவோட முதல் பிறந்தநாளை ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடி இருக்காங்க. அதே நேரம் இந்த பிறந்தநாள் விழாவில் பல பிரபலங்கள் கலந்துருக்காங்க. விலாசினி விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கிட்டு வர பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் குழலி கேரக்டர் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் நடிச்சு வர பல பிரபலங்களும் இவங்க மகளோட பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களுமே சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரம் ஆதவனும் சரி விலாசினியும் சரி இவங்க 2 பேருமே தங்களுக்கு நடந்த திருமணத்தை பற்றி வெளிப்படையாக சொல்லாமல் தான் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் தங்களோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணாமல் தான் இருக்காங்க. சூழல் இப்படி இருக்க தங்கள் மகளோட பிறந்தநாளில் குடும்பத்தோட இருக்கிற ஃபோட்டோஸை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த பலரும் உங்களுக்கு எப்போ திருமணமாச்சு, உங்களோட திருமண ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அன்மக்களை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.